நாம் கடந்து செல்லலாம். ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் 1 கொரிந்தியர் 15:14 போதும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். போதும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியும் படிக்கும் என்று பவுல் சொல்லுகிறதை குறித்து நான் வாசிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்பது ஒரு வரலாற்று சத்தியம் என்பது மறுக்க முடியாத ஒன்று. அதே நேரத்தில் அந்த வரலாற்று சத்தியத்தின் மூலம் தேவன் நமக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் ஒரு தெய்வீக வெளிப்பாடு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அதை அனுபவமாக்க வேண்டியது மிக அவசியமான காரியமாக இருக்கிறது. அவ்வாறு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தலில் இருக்கக்கூடியதான வரலாற்று சத்தியமும் அதில் தந்திருக்கக்கூடிய தெய்வீக வெளிப்பாட்டை அது ஒரு விசுவாசிന്റെ வாழ்க்கையில எப்படி அது ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து மிக சுருக்கமாக இன்றைக்கு நாம் சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். நான் உங்கள் மத்தியிலே கடந்த ஆண்டிலிருந்து சில மாதங்களாக தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டே வருகிறேன். நான் அடிக்கடி சகோதரத்திலே போன் பண்ணும்போது கேட்கக்கூடிய ஒரு விஷயம், நம்முடைய சபையார் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? இப்படி இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. கடந்த நாட்களை விட ஆவிக்குரிய நிலையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா என்று அடிக்கடி விசாரித்துக் கொண்டே இருப்பேன். ஆனால் எனக்கு திருப்திகரமான பதில் எதுவும் வந்தது மாதிரி எனக்கு தோன்றவில்லை. சியோன்மலை சபையாரை நான் டிஸ்கரேஜ் பண்றதுக்காக இதை சொல்லவில்லை. ஆனால் இது சரியில்லை என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு விளைச்சல் இல்லாத நிலத்திலே விதைக்கிறதுலே எனக்கு ஆர்வம் கிடையாது. நான் அப்படிப்பட்ட பிரசங்கி யாரும் கிடையாது. ஒருவருக்கு வசனத்தை கேட்டு அதிலே வளருகிறதற்கு ஆர்வம் உண்டு என்று காணும் போது அதிலே விதைக்கிறவர்களுக்கு மிகுந்த உற்சாகம் உண்டு. உங்களை குறித்து நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைக்கின்றேன். அதிகாலையிலே புறப்பட்டு வந்து உங்கள் மத்தியிலே நின்று ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது அந்த சிந்தனைகள் தான் எனக்கு முன்பாக வருகிறது. இன்றைக்கு காணிக்கை கொடுத்தால் பிரசங்கிமார் கிடைப்பார்கள் எல்லா சபைக்கும், இல்லையா? என்ன பிரதர், ஒரு வாரத்தை கூப்பிட்டா போதும் ஓடி வருவதற்கு ஆட்கள் தாராளம் இருக்கிறார். ஆனா எனக்கு அப்படி போவதற்கான விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட காணிக்கைக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரனும் கிடையாது. அப்படி எல்லாரும் அப்படி வாழ்கிறாங்க அர்த்தத்துல சொல்லல. ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும், மைக்கு கிடைக்க வேண்டும், பேச வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமோ, ஒரு இடத்திலே சென்று பிரசங்கம் பண்ணி அந்த காணிக்கையின் வழியாக வாழ்க்கை நடத்த வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள நான் இன்றைக்கு இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கனப்படுத்தவும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கவும் வாஞ்சை உடைய தெய்வ பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு தாகமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கைகளிலும் நல் மாற்றங்களை நான் வாஞ்சையோடு எதிர்பார்க்கிறேன். ஒரு காலத்தில் நாம் அறியாதவர்களாக இருந்தோம், கவனிக்காதவர்களாக இருந்தோம்.
இப்பொழுது நாம் நிறைய கேட்கிறோம், நிறைய கேட்கிறது மீண்டும் மீண்டும் நம்முடைய மனசாட்சியிலே மறத்து போகிறதற்கல்ல, நாம் உடைபடுகிறதற்காக, மறு உருவப்படுகிறதற்காக, நம்மள இருக்கின்ற அழுக்குகளை தூக்கி வீசுகிறதற்காக, ஆண்டவருடைய உறவிலே நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளுகிறதற்காக. அதல்லாவிட்டால் நாம் கேட்கிற வார்த்தைகள் நமக்கு நியாய தீர்ப்புக்கு காரணமாகிவிடும். மற்றவர்களை விட அதிகமாக நாம் நியாய தீர்ப்புக்கு உள்ளானவர்களாக மாறிவிடுவோம். ஆண்டவருடைய வார்த்தையை மற்ற ஏதோ பிரசங்கங்களை போல நாம் கேட்டுவிட்டு சென்று விட முடியாது. பள்ளிக்கூடத்தில் படித்த பாடங்கள் எல்லாம் நமக்கு பிரயோஜனம் உண்டு என்று சொல்ல முடியாது. அப்போதைக்கு படித்தோம் நிர்பந்தத்தை நிமித்தம். ஆனால் வேத புத்தகம் படிக்கிறது அப்படி அல்ல. ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் அதற்கான கணக்கையும் நம்ம ஒப்புவிக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, புதிய புதிய பிரசங்கிமாரை எல்லாம் கூப்பிட்டு நிறைய கேட்கிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. கேட்கிறது வாழ்க்கையிலே அனுபவமாகாவிட்டால் நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டியது வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு தேவன் இந்த வாய்ப்பை ஏன் இவ்வளவு தாராளமாய் கொடுக்கிறார் என்றால், இந்த கடைசி நாட்களிலே நாம் நம்மை ஆண்டவருடைய வருகைக்கென்று மிக மிக அவசரமாக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வருகை சமீபம். வருகைக்கென்று நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியம். நான் ரொம்ப அசட்டைத்தனமாக இருக்கிறோம், ஏனோ தானோ என்ற இயல்பான வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அது நம்ம எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்பதை உணர்ந்து நம்ம வாழாவிட்டால் அது கடைசியிலே நாம் எதிர்பாராத ஒரு நேரத்திலே நம்முடைய முடிவு சந்திக்கும் போது அல்லது ஆண்டவருடைய வருகை சந்திக்கும் போது நாம் பதறி போய்விடுவோம். நாம் அத்தனை நாட்கள் வாழ்ந்தது வீணாயிற்றே என்று சொல்லி நாம துக்கப்பட வேண்டிய ஒரு நேரம் வரும். ஆகையினால் நாம் துக்கப்படுகிறதற்காக வாழ்கிறவர்கள் அல்ல. பவுலை போல நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தைரியத்தோடும் நிச்சயத்தோடும் இந்த உலகத்திற்கு விடை சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தம் நமக்கு எப்பொழுதும் தேவைப்படுகிறது. இன்றைக்கு சபைகள் எல்லாம் ஒரு மந்தமான நிலைமைகள் தான் காணப்படுகிறது. ஆகையால் நாங்களும் அப்படி இருக்கிறோம் என்று நம்ம இருந்து விடக்கூடாது. எல்லாரையும் போல நானும் ஏனதானே இருக்கலாம் என்று சொல்லிவிடக்கூடாது. தனித்தனியாக நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அது ஒரு பயங்கரமான ஒரு நாளாக இருக்கு. ஆகையால் தயவு செய்து நாம் என்ன செய்வோம், மறுபடியும் இந்த காரியங்களை யோசிப்போம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தான் நாம் இன்றைக்கு சில விஷயங்களை மையப்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நாம் முதலாவது வாசித்த வேத பகுதியிலே பார்த்தோம், இயேசு கிறிஸ்து உயிரோடு இடாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா, உங்களுடைய விசுவாசம் விருதா என்று சொல்லி அவர் பேசுகிறார். கிறிஸ்தவம் என்பது இந்த உலகத்தின் காரியங்களை மையப்படுத்திய ஒரு மார்க்கம் அல்ல. இந்த உலகத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை மையப்படுத்தின ஒரு காரியம்தான் கிறிஸ்தவம். அப்ப கிறிஸ்தவ சித்தாந்தத்திற்கும் மற்ற மத சித்தாந்தங்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது. நான் முன்பு ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு நம்முடைய மத பக்தி, நம்முடைய கிறிஸ்தவ பக்தி மற்ற மத பக்தியை போல மாறிவிடக்கூடாது. மற்றவர்கள் ஏன் எதற்காக கடவுளை தேடுகிறார்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்துல நல்லா வாழணும், என் பிரச்சனைகள் தீரணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தாராள குணம் அவர்கள் வரும்போது சொல்லுவார்கள், உலகம் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அது ஒரு பெரிய தியாகம் மாதிரி, ஒரு பரந்த மனப்பான்மை மாதிரி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது நல்ல காரியம் தான் அவர்களை பொறுத்த மட்டும். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறதும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்க வருகிறதும் இந்த உலகத்திலே ஏதாகிலும் கிடைக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறதற்கு நாடுகிறதற்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காரணமாக இருந்திருக்கலாம், நான் இல்லை என்று மறக்க முடியாது.
ஒரு சிலர் ஆண்டவரை தேடுகிறதற்கு சில கடினமான நோய்கள் காரணமாக இருந்திருக்கலாம். அந்த நோய்களின் வழியாக கடந்து செல்லும் போது வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறதற்கு, யாரோ ஒருவர் வந்து ஜபிக்கிறதற்கு, சத்தியத்தை சொல்லுகிறதற்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அதை ஆண்டவர் ஏன் அனுமதித்தார் என்றால், அப்பொழுதுதான் உங்கள் காதுகள் திறக்கப்படும். அதுக்காக அப்படி ஆண்டவரிடத்திலே வந்த நீங்கள் அதன் பிறகும் இப்படிப்பட்ட காரியத்தை தேடுகிறதற்காக அல்ல ஆண்டவரை தேடுகிறது. ஆண்டவர் உங்களை அவரிடத்திலே கொண்டு வருகிறதற்காக அப்படிப்பட்ட தருணங்களை உங்களுக்கு கொடுத்தாரே தவிர, ஆண்டவர் அப்படி உங்களுக்கு ஒரு சுகம் தருகிறதற்கோ, அப்படி இந்த உலகத்திலே கொஞ்சம் செல்வம் தருகிறதற்கோ, ஒரு பிள்ளை பேர் தருகிறதற்கோ, ஒரு கல்யாணம் தருகிறதற்கோ, ஒரு ஒரு கல்லறை தோட்டம் தருகிறதற்கோ அல்ல. நம்மை ஆண்டவர் சபையிலே அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ விசுவாசம் என்பது உயிர்த்தெழுதலை மையப்படுத்தின ஒரு விஷயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு சத்தியம் இல்லை என்றால் நம்முடைய விசுவாசம் எல்லாம் விருதா. நாம் மற்ற மதத்தவர்களை போல அர்த்தமில்லாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்றைக்கு நம்ம சபையிலே வந்தாலும் அநேகருக்கு ஆண்டவருடைய இந்த மகத்துவமான சத்தியங்களிலே தெளிவில்லை என்பது துயரமான ஒரு காரியம். சமீபத்தில் என்னுடைய மனைவியினுடைய தகப்பனார் இறந்து போனார்கள் கடந்த திங்கட்கிழமை. அப்போ ஆம்புலன்ஸ்ல அவருடைய உடலை கொண்டு வருகின்ற நேரத்தில் அந்த ஆம்புலன்ஸ்ல டிரைவர் பக்கத்துல நான் உட்கார்ந்திருந்தேன். அது ஒரு வாலிப தம்பி அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டிருந்தேன். அவரோட பார்த்தபோது ஒரு இஸ்லாமிய சகோதரனை போல அவருடைய ஃபேஸ் கட் எல்லாம் இருந்தப்போ தோன்றிது. அப்ப நான் கேட்டேன், உங்க பேர் என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய பெயர் இம்மானுவேல் என்று சொன்னார். இப்ப எல்லாருடைய வேஷம் ஒண்ணு போல ஆகி போச்சு, அடையாளம் காண முடியாது. இப்போ மீண்டும் திரும்ப திரும்ப கேட்டேன், இஸ்மாயிலா இம்மானுவேலா? ஆமா இம்மானுவேல் தான் அப்படின்னா. பரவாயில்ல, நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள், நீங்க எந்த சபைக்கு போறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு பெந்தகோஸ் சபைக்கு போகிறேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா முழு ஸ்நானம் எல்லாம் எடுத்தேன்னு சொன்னேன். இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் அவரோடு கூட போவீங்க தானேன்னு கேட்டேன். ஒருவேளை போவேன்னு சொன்னேன். இப்படிதான் இருக்கிறது இன்றைய கிறிஸ்தவ உலகத்தினுடைய விசுவாசம். ரட்சிப்பு இருக்கிறது, ஞானஸ்நானம் இருக்கிறது, சபையில போய் போக்குவரத்து இருக்கிறது. ஆண்டவர் வந்தால் அவரோடு போவோமா என்று கேட்டால் என்ன இல்லை, நிச்சயம் இல்லை. இது என்ன விசுவாசம்? இப்ப நம்முடைய சகோதர சபையில இந்த கேள்வி கேட்டால் இந்த பிரச்சனை வராது. நீங்கள் எந்த சபைக்கு போகிறீர்கள்? நாங்கள் சகோதர சபைக்கு போகிறோம். ரட்சிக்கப்பட்டீர்களா? ஆமாம். எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்டா பெரிய பிரசங்கமே நடக்கும். ஞானஸ்நானமா? ஆண்டவர் வந்தா ஆமா போ. அந்த வாழ்க்கையில ஏதாவது இருக்கான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. இது வேற ஒரு கதை. அப்பா, நம்முடைய விசுவாசங்களும் நம்முடைய வாழ்க்கை முறைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவைகளாக மாறும்போது நம்முடைய விசுவாசம் கேள்விக்குறியாக. இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய மூளைக்கல்லா இருக்கின்ற நேரத்தில், அப்ப உயிர்த்தெழுதல் என்பது இந்த உலகம் சம்பந்தமானது அல்ல என்பதை குறித்த ஒரு தெளிவு விசுவாசிகளாகிய நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய விசுவாசம் என்பது இக்கரையை பட்டதல்ல, இக்கரை சம்பந்தமானதல்ல, இம்மை சம்பந்தமானதல்ல, அக்கறை சம்பந்தமானது, மறுமை சம்பந்தமானது. அப்ப இந்த ஒரு பார்வை, இந்த ஒரு ஆவிக்குரிய பார்வை நம்முடைய சபையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வராத பட்சத்தில் நம்முடைய விசுவாச வாழ்க்கை தள்ளாடிக்கொண்டே இருக்கும், ஒரு தெளிவில்லாமல் இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய பார்வை மாற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான காரியமா இருக்கிறது. தொடக்க கால விசுவாசிகள் அவருடைய வாழ்க்கை முறைகளை நாம் எடுத்து பார்க்கும் போது அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாளிலே தானே அந்த பார்வை அவர்களுக்கு இருந்தது. அதான் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அது கிருபை அல்லாமல் வேறல்ல. அன்றைக்கு அந்த விசுவாசிகளுக்கு நம்மை போல இவ்வளவு விளக்கமாக வாசிக்கிறதற்கான பைபிள் இல்லை, இவ்வளவு விளக்கமாக சொல்லுகிறதற்கு ஆட்கள் இல்லை.
தெரிந்தவர்கள் இல்லை, வெளிப்பாடுகள் இல்லை. எங்கேயோ ஒரு காட்டுமிராண்டி போல வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே பவுல் போன்ற ஒரு சில தேவனுடைய மனிதர்கள் கடந்து சென்று அந்த அழுக்கான அக்கிரமங்கள் நிறைந்த அந்த மக்கள் மத்தியிலே கொரிந்து போன்ற இடங்களிலே, தெசலோனிக்கே போன்ற இடங்களில் எல்லாம் போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பலி மரணத்தையும் அவரால் கிடைக்கின்ற மீட்பினுடைய மகத்துவங்களையும் எல்லாம் பேசும்போது அவர் எல்லாரும் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவன் வழியான அந்த ரட்சிப்பை சொந்தமாக்கி கொள்ள ஆயத்தப்பட்டு வந்தார்கள், முன் வந்தார்கள். அடுத்து நடந்தது என்ன? தெசலோனிக்கே சபையை குறித்து நம்ம வாசிக்கும் போது அங்கே பார்க்கிற சத்தியம் என்ன? அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்கள் வந்ததினாலே அவர்களுக்கு என்ன கிடைத்தது? வசதி வாய்ப்பான வாழ்க்கை கிடைத்ததா என்று கேட்டால் இல்லை. அவர்களுக்கு இருந்ததெல்லாம் அவர்களை விட்டு பறிபோனது. அவர்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டது. அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சூனியமாகி போனது. அவர்களுக்கு ஊரில் எந்த விதமான சொத்து பத்துகள் இல்லாமல் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். எல்லா விதமான பாடுகளை அனுபவித்தார்கள். அநேகர் கொல்லப்பட்டார். மிகுந்த துயரத்திற்குள்ளாக அந்த சபை மாற்றப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய விசுவாசத்தை அவர்களை விட்டு எடுத்து போட முடியவில்லை. அங்கே அவர்களுக்கு தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதும் போது இரண்டாம் வருகையினுடைய மகத்துவங்களை குறித்தெல்லாம் அங்கே எழுதுகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் அவிசுவாசிகளைப் போல, மற்றவர்களைப் போல, மரித்தவர்களை குறித்து நீங்கள் துக்கப்படக்கூடாது என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறார். அப்ப இவர்கள் எல்லாரும் எதற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள்? இந்த உலகத்தில் எனக்கு செல்வம் செழிப்பு கிடைக்கும் என்பதற்காகவா? இல்ல என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பதற்காகவா? அல்லது இந்த உலகத்தில் அப்படி இப்படி எல்லாம் இருக்கு, எல்லா நோய்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதற்காகவா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள்? அப்போ நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இவ்வளவு பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள கொள்ளக்கூடிய நிலைமையிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் என்றால் அவருடைய விசுவாசம் என்ன? அதை நம்ம யோசிக்க வேண்டும். அப்ப அவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய பார்வை இருந்தது, மறுமை குறித்த பார்வை இருந்தது, உயிர்த்தெழுதலை குறித்த சிந்தனை இருந்தது, நித்தியத்தை குறித்த எண்ணம் இருந்தது. அவர்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கை தற்காலிகமானது என்றும், இந்த உலகத்தின் வாழ்க்கையை விட்டு இந்த உலகத்தின் தற்காலிகமான வாழ்க்கையை விட்டு நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாங்கள் போக வேண்டியது இருக்கிறது என்றும், அதற்காக ஆயத்தப்பட்டு வாழ வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகையினாலதான் இத்தனை இழப்புகளையும் சந்திக்கிறதற்கு அவர்கள் தயாரானார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எந்த நிலையில், எந்த மனநிலையில், எந்த பார்வையில் பின்பற்றுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு பிரசங்கங்கள் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. பைபிள் என்ன சொல்லுகிறதோ சுவிசேஷத்தை குறித்து அதற்கு தலைகீழாக மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தால் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீரும், இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தால் உன் நோய் எல்லாம் தீரும், இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தால் உனக்கு அதெல்லாம் முடிஞ்சு போகும், இதெல்லாம் முடிஞ்சு, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்பாய். இதை கேட்டு ஒரு கூட்ட மக்கள் கூடுகிறாங்க, அதுல சந்தோஷப்படுகிறாங்க, களி கூறுகிறாங்க. ஆனா நான் இது வரைக்கும் உலகத்துல ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு மனுஷனையும் நான் பார்க்கல, ஒரு நோயும் இல்லாத ஒரு மனுஷனையும் நானும் பார்க்கல. அப்ப இவங்க யாரும் இயேசு கிறிஸ்துவத்துல வரலையா? இந்த பிரசங்கித்தவங்க எல்லாரும் நோய் வந்தா செத்தும் போனாங்க. நல்லா யோசிங்க. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சுவிசேஷமும் நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலே, தற்காலிக வாழ்க்கையிலே ஏதாவது காரியங்களை கொடுக்கிறதற்காக அல்ல. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை மையப்படுத்தியது நம்முடைய விசுவாச மார்க்கம். தற்காலத்திலே நாம் அனுபவிக்கிறதெல்லாம் அதற்கு மேலாக தேவன் தரக்கூடிய ஈவுகள். அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்துல வந்த பிறகு இந்த உலகத்தில் நாம் ஏதாவது நன்மை அனுபவிக்கிறோம் என்றால் அது நமக்கு தரக்கூடிய ஈவு. அதை கொடுப்பேன் என்ற ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நான் பாதுகாத்துக்கிடுவேன், பராமரிச்சுக்கிடுவேன் அவர் சொல்லி இருக்கிறார். அதை நாம் அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு அவர் அப்பா இருக்கிறார், அவர் நமக்கு தேவையில்லாத எந்த கஷ்டங்களும் வராதபடிக்கு அவர் பாதுகாக்கிறார். அதே நேரத்தில் உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் பிரயாசங்கள் உண்டு என்றும் சொல்லி இருக்கிறார். சொல்லியிருக்காரு இல்லையா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. இல்லைன்னு சொல்லக்கூடியது யாரு? இன்னைக்குள்ள பிரசங்க. இப்ப யாரு சொல்றது சரி? அப்ப உபத்திரம் உண்டா இல்லையா? பின்ன நம்ம ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவரே ஏன் இவ்வளவு உபத்திரம், எனக்கு மட்டும் ஆண்டவரே ஏன் இவ்வளவு கஷ்டம்,
என்ன மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படி பாடாப்படுத்துறீங்கன்னு நம்ம கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? நம்ம விஷயத்தை நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுவார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அங்க என்னென்ன சொல்லுகிறார்? நம்ம எல்லாம் வாசிக்கிறோம். நேரம் என்ன சொல்லுவோம்? தெரிஞ்ச மனசுல இருக்கிறத சொல்லுவோம். பட்டயமோ, மரணமோ, வியாதியோ, நிர்வாணமோ, பஞ்சமோ, கொள்ளையோ எது ஆகியிருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாற்றாது என்று நிச்சயித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ தேவனுடைய அன்பை நாம் அனுபவிக்கிறதுக்கும் ருசிக்கிறதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு காரணம் அல்ல, தடை அல்ல, இல்லையா? அப்படி தேவனுடைய அன்பை ருசிக்கிறதற்கு பிரச்சனைகள் தடையா இருக்கும் என்றால் பவுல் ஆண்டவருடைய அன்பை ருசித்து அறியாத ஒரு மனிதனாய் போயிருப்பார். அவருடைய வாழ்க்கையில் அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் குறித்து 2 கொரிந்தியர் புத்தகத்தினுடைய கடைசி பகுதிகளில் நீங்கள் பார்த்தால் அடுக்கடுக்காக அவர் பேசுகிறார். நம்ம அதுல ஒண்ணு கூட எதிர்கொண்டவர்களா இருக்கிறோமான்னு நமக்கு தெரியும். அவர் தேவனுடைய அன்பு அதிகமாக ருசித்தறிந்த ஒரு மனுஷன். அவ்வளவு பாடுகள் வழியாக அவர் கடந்து சென்ற போதும் தேவனுடைய அன்பை விட்டு அவரை பிரிக்க முடியவில்லை. அதனால்தான் அவர் எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? விசுவாசிகள் அப்ப கிறிஸ்துவின் அன்புல நம்ம நிலைத்திருக்கும் போது தேவன் என்ன நேசிக்கிறார், உபத்திரவ நடுவிலே தேவன் என்ன நேசிக்கிறார் என்பதை எப்படி நிச்சயித்துக் கொள்வது? நான் எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், அவர் இப்பொழுது எனக்காக எதை செய்திருக்கிறார், எதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சரியாக அறிவதன் மூலம். இன்றைக்கு நமக்கு அநேகருக்கு ஆண்டவரை நேசிக்க விருப்பம் இல்லை, பிரியம் இல்லை, வாஞ்சை இல்லை, அந்த தாகம் இல்லை. காரணம், நமக்கு அன்றாட பிரச்சனைகளோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த போராட்டங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆண்டவர் இதிலிருந்து எல்லாம் விடுதலை தந்ததுக்கு அப்புறம் நான் ஆண்டவர் நேசிப்பேன், அதன் பிறகு ஆண்டவருக்கு நான் நேரத்தை கொடுப்பேன், அதன் பிறகு நான் பைபிளை தியானிப்பேன், அதன் பிறகு நான் அதிகமாக ஜெபிப்பேன். இது நடக்குமா? நடக்க. கடல் இருந்தால் அலையும் இருக்கும். மனிதன் வாழ்நாள் காலம் எல்லாம் என்ன இருக்கும்? பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதே நம்ம அந்த யதார்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் இந்த பிரச்சனைகளும் போராட்டம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எனக்கும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய எனக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு என்ன லாபம்? என்ன லாபம்? என்ன உங்களுக்கும் எனக்கு என்ன லாபம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனால? இப்ப சொல்லுங்க, என்ன லாபம்? அது 2வது விஷயம். மொத்த லாபம் என்ன? நமக்கு பலன் நமக்கு தாங்குகிறார் வேற விஷயம். நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை. அதுக்காக தான் நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோம். அதை எதிர்நோக்கித்தான் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவருடைய பராமரிப்பை, மகத்துவங்களை நம்ம அனுபவிக்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார் சொல்லவில்லை, அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார், இன்னைக்கும் செய்கிறார். அவர் அற்புதம் செய்யாவிட்டால் நான் இன்னைக்கு இங்க நிற்க முடியாது. நோய்களை குணமாக்குகிறார் என்று கேட்டால் ஆம், நோய்களை குணமாக்குகிறார். பிசாசுகள் இருந்து விடுவிக்கிறார் என்று கேட்டால் ஆம், விடுவிக்கிறார். அதுல எல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் என்னை விட்டு ஓய்த்து போறோம், எனக்கு எந்த பிரச்சனைகளுமே வராது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த உலகத்தினுடைய காரியங்களை மையப்படுத்தி வாழக்கூடிய நபராக நான் இருக்கக்கூடாது. அந்த பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் உயிர்த்தெழுதலில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம் மறுமை வாழ்வு, நித்திய வாழ்வு. இந்த சரீரம் ஒரு நாளிலே ஆண்டவர் வரை தாமதித்தால் மரிக்கும், மரணம் அடையும். அல்லது ஆண்டவர் வந்தால் இந்த சரீரம் உடனடியாக மறு உருவம் அடையும். நான் இன்னொரு தளத்துக்கு மாற்றப்படுவேன். நான் இன்னொரு உலகத்திலே போய் நித்தியமாக வாழப் போகிறேன். அந்த நித்தியமான வாழ்க்கையை எதிர்நோக்கி நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் நித்தியமாக எப்படி வாழப் போகிறேனோ அதற்கான ஆயத்தங்கள். இப்ப இந்த பார்வை நமக்கு மாறாத பட்சத்தில் நம்ம யாராலையும் காப்பாற்ற முடியாது. நாம் அநேகர் என்ன செய்கிறோம் என்றால் இந்த உலகத்திலேயே மூழ்கி கிடக்கிறோம், உலக காரியங்களிலே மூழ்கி கிடக்கிறோம். ஒரு அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது வாழ்க்கை முறை. அவர்கள் என்ன சிந்திக்கிறார்களோ அதை நாம் சிந்திக்கிறோம், அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை செய்கிறோம், அவங்க என்ன பேசுகிறார்களோ அதை நம்ம பேசுகிறோம், அவங்க மற்றவர்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுகிறாங்களோ அதை செய்கிறோம், அவங்க எப்படி பிள்ளைகளை வளர்த்துறாங்களோ அதே முறையில நம்ம வளர்த்துக்கிறோம். நம்முடைய கொண்டாட்டங்களும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களை போலவே செய்கிறோம்.
அநேக சபைகளிலே மூப்பர்கள் ஊழியக்காரர்கள் குறைபட்டுக் கொள்வார்கள். விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு நிறைய வருஷம் ஆச்சு, சபைக்கு வராங்க, ஆனா சடங்காச்சாரங்கள் எதுவுமே மாத்தல. எப்படி மாத்துவாங்க? சிந்தனை முழுசு அதானே கிடக்குது, பேச்சு முழுத்து அதானே இருக்குது, செயல்பாடு முழுத்து அதானே இருக்குது. பின்ன எதுக்கு இதெல்லாம்? எப்படி மாறும்? இதெல்லாம் ஒண்ணும் மாறாது. இப்ப வாழ்க்கையினுடைய பார்வை நமக்கு மாறாத பட்சத்தில் நம்முடைய இந்த அன்றாட வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளிலே மாற்றம் பெறாது. நம்ம திறந்தோடு இந்த பைபிள்ல வாசிக்கிறது போல, பெண் கொண்டும் கொடுத்தும் கட்டியும் நாட்டியும் இந்த உலகத்திலே வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவர்கள் உணராதிருந்தார்கள் என்பது போல விசுவாசிகளும் உணராமல் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இது மாறிவிட்டு, நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய உணர்வு சரிப்பட வேண்டும், நம்முடைய உணர்வுகளிலே சரியான ஒரு பார்வை வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் வருவார், அல்லது என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு வேண்டும் என்றால் முடியலாம். என்ன கேரண்டி இருக்கிறது? இல்லையே. போன வார காலகட்டங்களில் எங்க ஊர்ல எத்தனை மரணங்கள், அடுக்கடுக்கான மரணம். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு தகப்பனார் ஒரு வாலிப பிள்ளைய காலேஜ் அழைச்சிட்டு போகும்போது பின்னாடி வந்த அந்த பெரிய கனிம வள லாரி மோதி அந்த வாலிப பெண் இறந்து 19. அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு எங்க மாவட்டத்தில். இப்ப மரணம் எங்கேயும் எப்பொழுதும் நடக்கிறது. நம்ம காலேஜ் போற வழியில் நடக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில் நடக்கலாம், ஹாஸ்பிட்டல் போற வழியில் நடக்கலாம், வீட்டுல உட்காரும் போது நடக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கும் போது நடக்கலாம். சமீப காலங்களில் அநேகர் இறந்ததெல்லாம் எப்படி இறந்தாங்க? நல்ல வேலை செய்து, நல்ல ஆரோக்கியமான வேலை செஞ்சே இருக்கும்போது இருந்தாங்க, கொஞ்சம் களைப்பா இருக்குன்னு உட்கார்ந்தாங்க, படுத்தாங்க, அவ்வளவுதான். டெய்லி கேட்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் இன்னும் 100 வருஷம் வாழ்வேன். நமக்கு அந்த ஆயத்தம் இல்லை. அடுத்தவர்கள் மரணத்தை பார்க்கும் போது அப்படி மறிச்சிட்டாங்க, இப்படி மறிச்சிட்டாங்க, பேசுறதுல எல்லாம் ஸ்டைல பார்க்கணும். என்ன மாதிரி அல்ல அவங்க பேசுறாங்க, அந்த எல்லாம் விவரிச்சு ரொம்ப அழகா பேசுவாங்க. ஆனா நானும் எனக்கும் இது சம்பவிக்கலாம் என்பதை குறித்த யோசனை யாருக்கும் இல்லை. அந்த யோசனை இருந்திருந்தால் நம்ம திருத்தி இருப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடந்திருக்கும். இப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய பார்வை மாறும். நம்ம இந்த உலக வாழ்க்கை வந்து மிக தற்காலிகமானது, மிக மிக தற்காலிகமானது. எவ்வளவு விரைவிலே நாம் இதை விட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்ல இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அது நமக்கு மிகப்பெரிய நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறது, மறுமை வாழ்வு இருக்கிறது. அதற்காக நம்ம ஆயத்தமுடையவர்களாக வாழ வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான காரியமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நாங்கள் நன்றாக தெரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து நாம பேசும்போது, அல்லது மறுமை வாழ்வை குறித்து நம்ம பேசும்போது, அது இருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு கூட நாம் பேசுகிறோம் என்பது உண்மைதான். நம்மை பார்க்கிற மற்றவர்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கு, இல்லையா? அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை பற்றி பேசுறதுக்கு அவங்க நேரம் இல்லை. இந்த உலகத்துல எவ்வளவோ படிக்க வேண்டியது இருக்கிறது, எவ்வளவோ பெரிய பெரிய பதவி வாங்க வேண்டியது இருக்கிறது, எவ்வளவோ சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது. இதை பற்றி எல்லாம் பேசாமல் இந்த உலகத்துல ஒழுங்கா வாழாம மறுமையை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்களாம். வாழ தெரியாதவங்க என்று சொல்கிறது அவர்களுக்கு ஒரு நம்மை பார்க்கும்போது கேலியாக இருக்கு. ஆனால் ஒரு காரியம் உண்மை, நாம் விசுவாசிக்கிறது உண்மை என்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன சத்தியங்கள் உண்மை என்றால், அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை என்றால், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் முட்டாள்களாக இருக்கிறார். வாழ்க்கை குறித்த மிகப்பெரிய முட்டாள்களா இருக்கிறார். அவர் எவ்வளவு படித்த ஆளா இருக்கிறார், எவ்வளவு பதவி வைக்கிறவர்களா இருக்கிறார், எவ்வளவு பெரியவர்கள் என்று பந்தா பண்ணக்கூடிய ஆளா இருக்கலாம், ஆனால் மிகப்பெரிய முட்டாளா இருக்கிறார். நாம் அறிவாளிகளா இருக்கிறோமா? அல்லது நாம அவர்களை போல முட்டாளா மாறணும்னு ஆசைப்படுறோமா? பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்களில, கல்விக்கூடங்களில அல்லது பொது பிரசங்கங்களிலே பேசாம சொல்ல, பாருங்கள் அந்த நபரை பாருங்கள், அவர் சிறு வயதில் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், நியூஸ் பேப்பர் விட்டார், அது செய்தார், இது செய்தார், பெரிய அறிவியல் அறிஞராய் மாறினார், அது செய்தார், அவரை போல நீங்கள் வாழுங்கள். வாழ்ந்துட்டு அவர் எங்க போனாரு? அவருக்கு என்ன சம்பவித்தது? பைபிள் அடிப்படையில் அவருக்கு என்ன நிகழ்ந்தது? அவர் அறிவாளியா? அவரை போல மாறி என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துல சயின்டிஸ்ட் ஆகி சாதனை படைச்ச என்ன பிரயோஜனம்? மர்மையை குறித்த நிச்சயம் இல்லாமல் ஒரு மனுஷன் சயின்டிஸ்ட் ஆகி என்ன பிரயோஜனம்? இல்ல பில்கேட்ஸ் மாதிரி பேர் உலக கோடீஸ்வரன் ஆகி என்ன பிரயோஜனம்?
அந்த பணம் அவனோடு கூட போகுமா? கொண்டு போக முடியாத, மறுமைக்கு பயன்படாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழுகிறதுனாலே நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நம்ம நிறைய இடத்துல நம்ம பேசி பார்த்தால் தெரியும். நன்றாக படிக்கணும், வேலை வாங்கணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை பெறணும், பிள்ளைகளை வளர்த்தணும், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்புறம் செத்து போக. இனி போய் சேர்ந்துட்டா போதும் அப்படின்னாங்க. எங்க போய் சேர்றதுக்கு? இதுதான் அவருடைய வாழ்க்கை பார்வை. பெரிய சாதனையாளர்கள் சொல்லுவாங்க, பாருங்க அந்த மனிதனை பாருங்கள், வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் பிள்ளைகளை எந்த உயரத்திற்கு உயர்த்தி வைத்தார், அவர் இந்த உலகத்தில் என்ன சாதனை செய்தார், அது செய்தார், இது செய்தார், அவ்வளவு பட்டங்கள் பெற்றார். இதெல்லாம் பாராட்டி பேசினா சத்த பிரயோஜனத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த ஆளுக்கு மறுமையில் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. யார் புத்திசாலி என்று நான் சொல்லுவேன்? அது பள்ளிக்கூடத்திற்கு போகாத நபராக இருந்தாலும், 10 எழுத்து சரியாக படிக்க முடியாத ஒரு நபராக இருந்தாலும், ஒரு ஏழை விதவை தாயாக இருந்தாலும், ஒரு நடக்க முடியாத ஒரு பாட்டியம்மாவாக இருந்தாலும், இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது நான் எங்கே போகிறேன் என்ற நிச்சயத்தோடு கூட வாழக்கூடிய ஒரு நபர் தான் புத்திசாலி, அறிவாளி. இதான் வாழ்க்கை குறித்த சரியான பார்வை. நாம் எங்கே போகிறோம் என்ற தெளிவு, நாம் என்ன சம்பாதித்திருக்கிறோம், என்ன ஓட்டம் ஓடி இருக்கிறோம் என்கிற தெளிவு இல்லாமல் ஒரு விசுவாசி வாழ்கிறது நியாயம் அல்ல. நமக்கு அந்த தெளிவு இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த தெளிவை கொடுக்க முடியும். நம்ம பிள்ளைகளை வளர்த்துற முறையை நம்ம காட்டிக் கொடுக்கிறது நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்கள். பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்லல, நல்ல வேலைக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லல, அதெல்லாம் இருக்கட்டும். அதுதான் வாழ்க்கையா? அது ஒரு வாழ்க்கை நிறைவடைந்து விட்டதா? அந்த பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறதில்லை, ஆவிக்குரிய காரியத்தில் நடத்துகிறதில்லை, ஆவிக்குரிய நிச்சயத்திலே அவர்களை கொண்டு வருகிறதில்லை நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கிறோம். அங்கேதான் நம்முடைய அறிவு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கு. ஆகையால் பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது நம்முடைய மறுமையை மையப்படுத்தின வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் காண்பிக்கிறது. மரணத்தோடு மனிதனுக்கு முடிவுரை எழுதப்படுகிறதில்லை, கல்லறையோடு மனிதன் முடிவடைகிறதில்லை. கல்லறைக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மனிதன் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுவான். மனிதனுக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே வாழ்வதற்காக மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே ஆயத்தப்பட வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இருக்கு. உயிர்த்தெழுந்தாரே என்று சொல்லி நம்ம பாடுகிறதோடு கூட காரியத்தை நம்ம விட்டுவிடக் கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய மரண ஏட்டையும் திருத்தி எழுதின ஒரு சரித்திரம். அதுவரைக்கும் மரிக்கின்ற மனிதனுக்கு கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு நிச்சயத்தையும் தைரியத்தையும் கொடுத்துள்ளது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். புதிய ஏற்பாட்டிலே வாழக்கூடிய நாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை போல நம்ம தள்ளாட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய விசுவாசத்திலே தாவீதுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட வெளிச்சங்கள் மிக குறைவு, ஆபிரகாமுக்கு கிடைத்த வெளிச்சம் மிக குறைவு, தானியேலுக்கு கூட கிடைத்த வெளிச்சம் மிக குறைவு. அவர்கள் தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொல்லி இருந்தாலும் அவர்களுக்கு கிடைத்ததை விட பல ஆயிரம் மடங்கு வெளிப்பாடுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது, நம்முடைய கையில இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் மிக தெளிவான நிச்சயத்தோடு மறுமையை மையப்படுத்தி வாழ வேண்டியவர்களாக இருக்கு. இந்த உலகத்தை நோக்கி ஓடுகிறதை கொஞ்சம் நாம் நிப்பாட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படி எத்தனை காலம் தான் ஓடுவோம்? இந்த உலகத்துல ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு கூட்டினதுனால நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? அது நமக்கு எந்த அளவு நமக்கு உதவ போகிறது? எந்த பொய்யும் புரட்டும் எந்த புத்தலாட்டம் பண்ணி ஏதாவது கொஞ்சம் சாதித்தால் போதும் என்று நினைக்கிறோம் அல்லவா? இது எவ்வளவு பெரிய அசிங்கம், ஒரு விசுவாசிக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அநேக விசுவாசிகளை பொறுத்த மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அநேக விசுவாசிகள் சொல்லும் போது விசுவாசிகள் தான் சொல்லுவாங்க, மாறி மாறி. ஒரு அவிசுவாசியின் இடத்துல வேண்டாம், நம்ம சில கொடுக்கல் வாங்க வச்சுக்கிடலாம், விசுவாசி இடத்துல வைக்க கூடாது. ஏன்னா மாறி மாறி 2 பேருடைய ரகசியம் வெளிப்பட்டு அத்தனை லட்சணம் விசுவாசிகள் லட்சணம். வார்த்தையில உண்மை கிடையாது. பொருளாசை, பேராசை, பதவி ஆசை, பொறாமை. நம்ம எங்க போகிறோம்? ஆனா கேட்டா சொல்றாங்க பரலோகத்துக்கு போறோம். செயல்பாடெல்லாம் நரகத்துக்கு போற செயல்பாடு. போறது எங்க? பரலோகம். இது என்ன பரலோகம் எனக்கு புரியவே இல்லை.
இப்படி ஏதாவது பரலோகம் ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் படைத்த பரலோகம் என்பது பரிசுத்தமானது, நீதி உள்ளது, நேர்த்தி உள்ளது. யார் கர்த்தருடைய பரலோகத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த பரலோகத்தில் குடியிருப்பான்? யாரு? அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், கொள்ளக்காரன், பொருளாசக்காரன். அவனா யாரு? ஐயோ ஐயோ, அதான ஆண்டவர் படைச்ச பரலோகம், அதான ஆண்டோடைய பிரசன்னம். அப்ப நம்ம எங்க போறோம்? நாம எல்லாம் எங்க போறோம்? அது யாருக்கு தெரியும்? அப்போ நம்முடைய வாழ்க்கை முறையில் மாற்றம் இல்லாத விசுவாசம், நம்முடைய பிரசங்கம், நம்முடைய சபை ஆராதனைகள் அர்த்தமில்லாததாக மாறுகிறது. நம்மை நாமே திருத்திக் கொள்ளுகிறதற்கு நமக்கு விருப்பமே இல்லை. நம்முடைய குடும்ப வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுகிறதற்கு நமக்கு விருப்பமே இல்லை. நாம் எப்படி வாழ்கிறது நியாயம் அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு மரணை குறித்து ஏராளம் சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது நமக்கு நிறைய தெய்வீக வெளிப்பாடுகள் அதன் வழியாக கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வெறும் ஒரு மனிதர் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன் என்று அவருடைய உயிர்த்தெழுதலின் வழியாக நிரூபிக்கப்பட்டதாக ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் தெளிவாக வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து யார் என்பது அவருடைய உயிர்த்தெழுதலின் வழியாக நிரூபிக்கப்படுகிறார். அவர் வெறும் ஒரு மனிதன் அல்ல, அவர் தேவன். அப்போ ஒரு தேவாதி தேவன் ஒரு மனுஷனாக வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த ஒரு மகிமையான வெளிப்பாடு இந்த உலகம் முழுவதுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒரு தெய்வம் வந்து மனிதனாக வந்து மரித்திருக்கிறார், உங்களுக்கான ரட்சிப்பை சம்பாதித்திருக்கிறார், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற ஒரு பெரிய வெளிப்பாடுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வழியாக நமக்கு இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். அதுபோல இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஒரு மனிதனுடைய இன்னர் லைஃப், ஒரு உள்ளான வாழ்க்கையை வந்து முற்றும் மாற்ற முடியும் என்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பலி மரணம் ஒரு மனிதனை அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியும். ஆனா நாம எல்லாரும் என்ன சொல்றோம்? அது முடியாதுன்னு நினைக்கிறோம். நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் திரும்ப திரும்ப. நம்ம எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நாம மீண்டும் அந்த பழைய மனுஷனை போல இருக்கிறோம். இப்ப நமக்கே வந்து ஊர்காரம் வந்து அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தா நம்முடைய குடும்ப பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வெளியே ஒரு அவிசுவாசி வந்து ஆலோசனை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள இருக்குது. பல இடங்கள் கோர்ட்ல அட்வைஸ் பண்றாங்க, ஜட்ஜு உட்கார்ந்து அட்வைஸ் பண்றாங்க, நீங்க கிறிஸ்தவங்க இல்லையா, நீங்க இது பண்ணலாமா? சபைக்குள்ள எவ்வளவு சொன்னாலும் திருத்திக்க மாட்டேன்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டே தான் இருக்கு. ஒழுங்கா வாழ தெரியாத குடும்பம் இது கல்யாணம் பண்றாங்கன்னு தெரியல. அப்ப இப்படிப்பட்ட நிலைமைகள்ல தங்களுடைய பிறவி குணங்களை மாற்ற முடியாத தலைகீழ் சுபாவமுடைய அநேகர் இன்னைக்கு நம்ம இருக்கோம். சிலவங்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் பேச்ச மாற்றவே மாட்டாங்க. கெட்ட பேச்ச பேசுகிறது எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் திருத்த மாட்டாங்க. பொய் பேசுகிறது எவ்வளவு சொன்னாலும் விட மாட்டாங்க. பேராசை பிடிக்காதுன்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. விட்டு கொடுக்க சொன்னா அது அவங்களுக்கு மண்டையிலே ஏறாது. ஏன்னா இது இவருடைய பிறவி குணம், பிறவி குணத்துல வந்த ஒரு விஷயம். பைபிள் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 5:17 நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமான வசனம். 2 கொரிந்தியர் 5:17 நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமான வசனம். அது என்ன சொல்லுகிறது? ஒருவன், நல்லா கவனிங்க, தயவு செய்து நல்லா கவனிங்க, ஒருவன் அல்லது ஒருத்தி கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தார், கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தார், பொது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயிடு, எல்லாம் புதிதாயிடு. அப்ப நமக்கு பழையது ஒளி இல்லைன்னா நம்ம யாருக்கு உள்ள இல்லைன்னு அர்த்தம். பைபிள் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இது நடக்கும்னு சொல்லுது. அப்ப நமக்கு மாறல, நமக்கு மாற்றம் வரலன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் நான் யாருக்கு உள்ள இல்லை, கிறிஸ்துவுக்கு உள்ள இல்லைன்னா ஒரு காரியம் உறுதி என்னன்னா அவருக்கு உள்ள சாகிறவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க.
அவருக்கு உள்ள சாகாதது ஒண்ணும் பரலோகத்துக்கு வராது. அப்ப இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்கு உள்ள வாழ முடியாட்டா எப்படி கிறிஸ்துவுக்கு உள்ள மரிக்கிறது? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவருக்குள் மரித்தவர்களையும் அவரோடு கூட கொண்டு வருவார். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அதை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அது உண்மைதானே. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கிறிஸ்துவ அவருக்குள் மரிக்கிறவர்கள் அவர் கொண்டு வருவார், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா இதை விசுவாசிக்க மாட்டோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. இது விசுவாசிக்கிறீங்களா? இது விசுவாசிக்கிறீங்களா? அது என்ன மாத்திக்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் நடப்பேன். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு உள்ளேயா வெளியேவா? இந்த உள்ளே வெளியே விளையாட்டு எத்தனை நாள் நடக்கும்? எத்தனை நாள் இது நடக்க போகுது? சர்ச்சுக்குள்ள வரும்போது கிறிஸ்துவுக்குள்ள, ஏன்னா சபைக்குள்ள இருக்கிறோம் இல்லையா, சபை கட்டளத்துக்குள்ள இருக்கிறோம். சர்ச்சுக்கு வெளியே போறா நம்ம யாரு? அப்பதான் தெரியும் நம்முடைய சுய ரூபம் என்ன. சபைக்கு உள்ள பார்க்கிற நாம அல்ல, சபைக்கு வெளியே. இங்க பார்க்கிற நம்ம அல்ல, நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு தனி ராஜாங்கமே இருக்குதாங்க. அது கிறிஸ்துவுக்கு உள்ளே உள்ள வாழ்க்கை முறை அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நம்முடைய உள்ளான வாழ்க்கையை மாற்றுகிறதற்காக, நம்முடைய இருதயங்களிலே ஒரு புதிய சிருஷ்டிப்பை கொடுக்கிறதற்காக, நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய சிருஷ்டி. அப்ப புதிய சிருஷ்டியாய் மாறின என்னால் தெய்வீகமான காரியங்களை நாம் செய்ய முடியும். ஒரு ஆவிக்குரிய மனிதனாக என்னால் வாழ முடியும். அதைத்தான் வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. வருங்காலத்தை நம்ம எவ்வளவு விசுவாசித்து நடைமுறை வாழ்க்கையிலே உள்ள காரியங்களை நம்ம விசுவாசிக்க முடியாவிட்டால் அது பரிதாபம். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் நமக்கு நன்றாக தெரியும். அவருக்குள் மரிக்கிறவர்களைத்தான் அவர் திரும்பவும் அவரோடு கூட கொண்டு வருவார் என்று தெரியும். அப்படி இருக்க அவருக்குள் வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? அவருக்குள் வாழ்ந்தாதான் அவருக்குள் மரிக்க முடியும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம யாரு, நம்முடைய அடையாளம் என்ன, இதெல்லாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 1 வரக்கூடிய வேத பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய விஷயமே அதுதான். இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம மாறுகிற ஆச்சரியத்தை குறித்து நம்ம அங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் வாசிக்கலாம். ரோமர் 1:6 ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. சகோதர சபையாருக்கு இந்த வசனம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான வசனம். மற்ற எந்த சபையாரை விட சகோதர சபைக்கு ஆபத்தான விஷயமே இதுதான், இந்த வசனம். கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமோ? ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு போவீங்களா? ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்துக்கு போவீங்களா? ஆமா இல்லையா? கொஞ்சம் பேர் போவாங்க போல. எல்லாரும் போவீங்களா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் பரலோகத்துக்கு போவீங்களா இல்லையா? ரட்சிக்கப்பட்டது பிறகு பாவம் செய்யற எல்லாரும் பரலோகத்துக்கு போவோமா இல்லையா? உபதேசத்தை மாற்றி பிடிக்க கூடாது. ரட்சிக்கப்பட்டால் எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம். ஆகையினால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்தாலும் எங்கதான் போவோம்? பரலோகத்துக்கு தான் போவோம். அதனால இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வசனம் என்ன சொல்லுது? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமோ? அந்த பாவம் செய்தாலும் பரலோகத்துக்கு போலாம், பாவத்தில் நிலைநிற்கிறது என்ன வித்தியாசம்? பாவத்தில் நிலைநிற்கிறதற்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்தாலும் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னோம் இல்லையா? இது ரெண்டும் சரியா இல்லையா? இது ரெண்டும் சரி, கரெக்டா? இது ரெண்டு காரியமும் சரி.
இந்த ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் என்ன? தொடர்ந்து இடவிட்டு பாவம் செஞ்சா இன்னைக்கு இந்த பாவத்தை செஞ்சுட்டு அடுத்து நாளைக்கு செஞ்சா நான் பரலோகம் போக மாட்டேன், நாளை விட்டுட்டு அடுத்த நாள் செஞ்சுட்டா போயிடலாமா? அதுவும் தொடர்ச்சியான பாவம் தான், அதுவும் தொடர்ச்சியான பாவம் தான். அப்போ தொடர்ந்து பாவம் செய்தால் பாவ பழக்க வழக்கம், பாவ பழக்க வழக்கத்திலே ஜீவித்தல், சதா பொய் பேசிக்கொண்டே வாழ்ந்தல். பொய் நமக்கு சிம்பிளா பேசலாம், அதுக்காக பேசுறது, அதிக செலவில்லை இல்லையா? சதா பொய் சொல்லிக்கொண்டே இருத்தல். அப்ப இது பாவ பழக்க வழக்கம். ரட்சிக்கப்பட்ட பிறகு பொய் வருமானு கேட்டா வரலாம் இல்லையா? வரலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்போ ஒருக்கா வந்து போச்சு, ஒரு வாரத்துல ஒரு நாள், எப்போ மாசத்துக்கு ஒரு காலம், வருஷத்துக்கு ஒருக்கா, எப்போ ஒரு பொய் வந்து போயிருச்சு. அதான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யறவங்க அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. டெய்லி பொய் சொல்லிட்டு இருக்கிறவங்க அவங்க யாரு? பாவத்தில் நிலையில் இருக்கிறவங்க. இப்ப நம்ம பாவத்துல நிலைநிற்கிறோமா, எப்போதாகிலும் பாவம் செய்கிறோமா? இப்ப சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட நாம நீங்களும் நானும் எப்படி வாழ்கிறோம்? எப்போவாச்சும் பாவம் செய்கிறோமா? பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பாவத்தில் நிறைந்திருக்கிறோமா? பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிறோமா? சொல்லுங்க. நிறைய பேர் பாவ பழக்க வழக்கத்திலே இருக்கிறோம். இதான உண்மை, இதான உண்மை. இப்ப நம்ம போய் சேருவோமா இல்லையா? சேர மாட்டோம். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டா போகலாம். நீங்க ரட்சிக்கப்படல சொல்றேன். ஞானசம் வேணும், ஞானசம் யாருக்கு வேண்டாம் வாங்கிடுது. பாவ பழக்க வழக்கத்திலிருந்து ஒரு வேறுபாடு நமக்குள்ள ஏற்படாவிட்டால் நம்முடைய ரட்சிப்பை நம்ம கேள்வி கேட்கணும். அதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். நம்ம எந்த சூழ்நிலை வைக்கப்படுகிறோமோ அந்த சூழ்நிலைகளில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் நான் முன்னாடி ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், ஏதாவது ஒரு தொழில் கூட நமக்கு நிரந்தரமான தப்பையே செய்ய வேண்டியது தொழிலை விட்டுறணும், வேற வழி இல்லை. நான் தப்பி பிழைச்சாகணும். இதான் மனமே மையப்படுத்துற வாழ்க்கை. எனக்கு இவ்வளவு லாபம் வருமே அப்படின்னு உலகத்தை நீங்க மையப்படுத்தினீங்கன்னா நீங்க ஆபத்துல சிக்கிக் கொள்வீர்கள். இன்னொரு தொழிலை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், தப்பி பிழைக்கணும். அதுல இருந்து ஆண்டவரே இங்க இருக்கும்போது என்னால முடியல, இங்க இருந்தா இந்த தொழிலை செய்தா நான் போய் தான் பேசி ஆகணும், அல்லது நான் இந்த தொழிலை செஞ்சா இப்படி அக்கிரமம் பண்ணித்தான் ஆகணும், இப்படி பல காரியங்களை செய்துதான் ஆகணும், அதனால நான் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, நான் என்ன தொழில் செய்கிறேன்னு தெரியும் இல்லையா, அதனால நான் போய் பேசுறேன் ஏன்னு தெரியும் இல்லையான்னு கேட்டா ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார். ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், ஆனால் ஒரு பாவியை கூட பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். ஏன்னா ஒரு பாவியை பரலோகத்தில் ஆண்டவர் கொண்டு வச்சாலும் அவனால இருக்க முடியாது, அவனாவே ஓடிடுவான். ஒரு பாவியை நீங்க கொண்டு பரலோகத்துல வச்சீங்கன்னா அவனால அங்க உட்கார முடியாது, அவன் ஓடிடுவான். நான் இருட்டுல போயிடுறேன், ஆண்டவரே உங்க பிரச்சனை எனக்கு வேண்டாம். ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் பொது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. நம்மகிட்ட என்ன பழசு ஒழிஞ்சு போயிடுச்சு, என்ன புதுசாச்சுன்னு நல்லா யோசிப்பாரு. ரட்சிக்கப்படும் நாட்களில சொல்ல வேண்டிய உபதேசத்தை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் 30 வருஷம் ஆளுகிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதை பத்தி நம்ம அக்கறையத்தவர்களா இருக்கு, அது முடிஞ்சு போச்சு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கிட்டேன், நான் ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், நான் பரலோகத்துக்கு ரிசர்வ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருப்பம் போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா அது எங்க போய் முடியும்னு சொல்ல முடியாது. பாவ பழக்க வழக்கங்கள் ஆகாது. அப்போ கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிறைந்திருக்கிறாங்க. அப்ப நான் விசுவாசி, நான் வந்து பாவம் செய்ய செய்ய ஆண்டவருக்கு கிருபை கொடுத்து கொண்டே இருப்பார் என்று நான் சொல்லுவேன் என்றால் அது பைபிளுக்கு விரோதமான உபதேசம். அதான் பவுல் சொல்லுகிறார், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமோ
கூடாது. அடுத்தவர் சொல்லுகிறார், அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? அவரை பேசுகிறார். அப்போ பாவத்துக்கு நாம் மரித்ததுனாலே நாம் அதுல வாழ முடியாது. பிழைப்போம் என்றால் வாழ்ந்தது. இப்ப பாவத்துக்கு நான் மரிச்சிட்டேன், இப்படி பாவத்துல வாழ்வேன், என்ன தூக்கி அதுல போட்டா என்னால முடியாது. இப்ப நமக்கும் பாவத்துக்கு இடையிலே ஒரு பெரிய இடைவெளி வந்து விட்டது. நம்மளால பாவத்தோடு கூட அங்க வாழ முடியாது, அங்க உட்கார முடியாது, நம்ம ஓடிடுறோம். அதனால அவர் சொல்லுகிறார், நீங்க பாவத்துக்கு மரித்த நீங்க அதுல எப்படி பிழைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. புரியுதா? தொடர்ந்து நம்ம அங்க பார்க்கும்போது அடுத்தவர் என்ன சொல்லுகிறார், முடிக்கணும், டைம் ஆயிடுச்சு. என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனங்களை வாசிங்க. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும். இது புரியுதா? என்ன புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க பாக்கியவான்கள். மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு அப்புறம் எதன் சாயலில் இணைக்கப்படுகிறோம்? உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்க. அவன் தான் விசுவாசம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன வாசனை வீசணும்? உயிர்த்தெழுதலின் ஜீவ வாசனை வீசணும். நம்மளே மரண வாசனை வீசக்கூடாது. அது முடிந்து போகுது. அது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு நம்ம அடக்கம் பண்ணப்படும் போது முடிந்து போகிறது. அது பற்றி நான் இன்னொரு முறை நான் உங்களோடு கூட அதை பற்றி விரிவாக நான் பேசுறேன். உயிர்த்தெழுதலின் சாயல் அதுல இணைக்கப்பட்டவர்கள் நான். அப்ப என்னுடைய பழைய வாழ்க்கை முடிந்து போனது. இப்பொழுது நான் ஒரு புதிய மனுஷன், ஒரு புதிய சிருஷ்டி. என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. நான் ஒரு நித்தியத்தை மையப்படுத்தின ஒரு ஜீவி. இந்த உலகத்துல தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால் இந்த உலகத்தை மையப்படுத்தி நான் வாழ்கிறது இல்லை. உலக மக்கள் எல்லாரும் இந்த உலகத்தை மையப்படுத்தி வாழ்கிறார்கள். அதனாலதான் இந்த உலகத்தை குறித்து பேசுகிறார்கள். உலகத்தின் காரியங்களை குறித்து சதா காலமும் சிந்திக்கிறார்கள். அதிலேயே செல்வம் சேமிக்கிறதுலே அவங்க லட்சியத்தோடு இருக்கிறார்கள். அதுக்கென்றே வாழ்க்கையை விட்டு கொடுத்தவர். ஆனால் விசுவாசி அப்படி அல்ல, நித்தியத்தை மையப்படுத்தி வாழ்கிறார். இந்த உலகம் தற்காலிகமானது, இது எனக்கு நிரந்தரமானது இல்ல. இங்க நான் சண்டை போட்டோ போராடியோ நான் இதை தக்க வைக்கிறதுக்கு நான் பிரயாசப்படக்கூடாது. இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை விட்டுக் கொடுக்க கூடாது. என்னுடைய ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். இந்த உலகத்தினுடைய எந்த காரியத்தை அதற்காக இழக்க நான் தயாரா இருக்கிறேன் என்கிற ஒரு கிறிஸ்துவை மையப்படுத்திய, நித்தியத்தை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் விசுவாசி. நீங்களும் நானும் அப்படி வாழாவிட்டால் பரிதவிக்கப்படத்தக்க. நீங்க வீட்டுல போய் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் உள்ள வேத பகுதி இதன் தொடர்பில் இணைத்து நீங்கள் பிற்பாடு வாசித்து பாருங்கள். அங்கே இப்பொழுது நான் கடைசியாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் வேத வசனத்தில் அப்படியே எழுதப்பட்டது. அந்த பார்வை நம்ம இங்க கொஞ்சம் பார்த்துட்டு மேல பார்க்கணும். அந்த பார்வை மாறாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை மாறாது. நமக்கு என்னைக்கு இந்த போட்டியும் பொறாமையும் சண்டையும் சச்சரவும், இந்த மன்னிக்க முடியாமையும் விட்டு கொடாமையும், இந்த பிடிவாதம், இந்த கெட்ட சுபாவங்களும் எல்லாம் இருந்து கொண்டேதான். மேல பார்வை மாறும் போது இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாமா. நீங்க உயிர் தெழுந்தது உண்டானால் கிறிஸ்து இருக்கிற மேலானவைகளையே நீங்கள் நாடுங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடு. இப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலின் மூலம் நமக்கு நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நம்முடைய சிந்தனை எண்ணங்கள் எப்பொழுதும் அந்த சிந்தனைக்குள்ள வரணும். சீஷர்களுடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் ஒரு மாற்றம் வந்தது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவரை தரிசிச்சாங்க இல்லையா? தரிசித்த போது அவரோடு கூட சாப்பிட்டாங்க, நடந்தாங்க, உட்கார்ந்தாங்க, பேசினாங்க. கடைசியில் அவர் கண் முன்னாடியே போனாங்க. அவருடைய சரீரத்தை அவங்க பார்த்தாங்க. அவருடையதான காரியங்கள் எல்லாம் உணர்ந்தாங்க. அதன் பிறகு பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் யாரையுமே உலகத்துல எந்த காரியங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை பிடிச்சாங்க, அடிச்சாங்க, மிரட்டினாங்க. அவங்களுக்கு எதை பற்றி அவங்களுக்கு கவலை, எதை பற்றி அவங்க பயப்படவில்லை. இந்த உலகத்துல ஏதாவது சம்பாதிக்கணும், சேமிக்கணும், இந்த உலகத்துல ஏதாவது பெரிய ஆளாகணும் என்கிற எந்த காரியமும் அவங்களுக்கு இல்லை. அவங்க பெரிய பெரிய சபை நாட்டுகிறதோ, பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதோ, இதெல்லாம் அவங்களை ஊழிய லட்சியங்களும் இல்லை. அவர்களும் ஒரே லட்சியம், இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லணும். அவ்வளவு.
அவருக்காக வாழணும், அவரோடு கூட நாங்க போய் சேரணும், அவரோடு கூட நாங்க இருக்கணும். அவருடைய சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் மாறி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடைய மகிமையை கண்ட போது அவர்களுக்கு அந்த பெரிய ஒரு மாற்றம் உண்டாகுது. நமக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய மகத்துவம் அவருடைய அதை நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்முடைய காரியங்களும் நாம் மாறும், நாம் வித்தியாசமானவர்களாய் வாழ ஆரம்பிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆமென். கிருபையும் இறக்கம் நிறைந்த இயேசு பிதாவே,